السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. عن أبي موسى الأشعري رضي الله عنه أنه قال رسول الله صلى الله عليه وسلم إن الأشعريين إذا أرملوا في الغزو أو قل طعام إيالهم بالمدينة جمعوا ما كان عندهم في ثوب واحد ثم اقتسموه بينهم في إناء واحد بالسوية فهم மின்னி வான மின்ஹும் முத்தஃபக்குன் அலை. அபு மூசல் அஷாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள், அஷாரியன் என்கின்ற ஒரு கூட்டத்தினர் கபீலா போர்க்களத்தில் அவர்களுக்கான உணவுகள் தீர்ந்து போய்விட்டால், அல்லது மதீனாவிலே அவருடைய உற்றார் உறவினர்கள் அவர்களுடைய உணவிலே ஒரு குறைவு ஏற்பட்டால், பஞ்சம் ஏற்பட்டால், அம்மக்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய உணவுகளை ஒருங்கு சேகரித்து தங்களுக்கு மத்தியிலே சமமாக பங்கிட்டுக் கொள்வார்கள். அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களை சார்ந்தவன் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அஷாரியன்கள் இந்த சமூகத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்கிறார்கள். ஒரு தியாக மனப்பான்மையோடு அவர்கள் நடந்து கொண்டுள்ளார்கள். நாம் சாப்பிட்டால் போதும், நம் குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்று அவர்கள் நினைக்காமல், எல்லோரும் பசி தீர்ந்து வாழ வேண்டும் என்பதிலே தனி கவனம் எடுத்திருக்கிறார். போர்க்களமாக இருக்கட்டும், யுத்த களமாக இருக்கட்டும், வீரர்கள் தேவையான உணவுகளை கொண்டு வந்திருப்பார்கள். சில சமயங்களில் அது தீர்ந்து போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாக இருக்கட்டும், மதீனாவிலே மக்கள் அவருடைய வீடுகளிலே சில சமயங்களிலே உணவு பிரச்சனைகள் இருக்கும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பமாக இருக்கட்டும், இந்த விஷயத்தை யூகித்து கொண்டு புரிந்து கொண்டு அஷாரியின் கூட்டத்தினர் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், தங்களுக்கு மத்தியிலே ஒரு ஆலோசனை செய்து தங்களுடைய வீடுகளில் என்னென்ன உணவுகள் இருக்கின்றனோ அதையெல்லாம் கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் சேகரித்து அதை அந்த ஏழை எளிய மக்களுக்கு, உணவு தட்டுப்பாடு உள்ள மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட தியாக மனப்பான்மையை சார்ந்தவர்கள் அஷாரியின் கூட்டத்தினர். அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களை சார்ந்தவர் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புலகாங்கிதத்தோடு சொல்கிறார், உணர்வு பூர்வமாக சொல்லுகிறார். இந்த உணர்வுகள் இருக்கின்றனவே, இது மிகவும் வரவேற்புக்குரிய, போற்றுதலுக்குரிய உணர்வுகள். எல்லாரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும், மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும், பசி இல்லாமல் வாழ வேண்டும், துன்பமின்றி வாழ வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை, ஒரு பரந்த சிந்தனை இருக்கிறதே, அதனுடைய நம்முடைய மார்க்கம் அதை வரவேற்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா, தமக்கு விரும்பக்கூடிய ஒன்றை தம்முடைய சகோதரருக்கு விரும்புகிற வரை உங்களில் ஒருவர் மூமினாக இருக்க முடியாது. நமக்கு நாமே என்ன விரும்புவோம்? நல்ல முறையில் நல்ல உடைகள் உடுத்த வேண்டும், நல்ல உணவுகள் உண்ண வேண்டும், நல்ல இருப்பிடங்கள் நமக்கு வேண்டும், மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும் என்று நாம் எண்ணுவோமே. இது போன்ற எண்ணம் தம்முடைய சகோதரருக்கும் உண்டாக வேண்டும். தங்களுடைய சகோதரர்களும் அவர்கள் நல்ல முறையில சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற நினைப்பாவது நமக்கு இருந்தால்தான், அதற்கு பின்பு அதை நாம் செயல்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த நினைப்பாவது இருந்தால்தான் நாம் மூமினாகவே ஆக முடியும். இல்லாவிட்டால் மூமின் என்கின்ற பெயர் ஒரு வெறும் பெயராகத்தான் இருக்க முடியும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காண்பிக்கிறார்கள். இந்த துல்ஹஜ் மாதம் பிறை துவங்கி இருக்கிறது. அல்லாஹுடைய மகத்தான கிருபை. நேற்றிரவு பல இடங்களிலே பரவலாக துல்ஹஜ் பிறையை, நம் மக்கள் தலைப்பிறையை கண்டு அல்லாஹும்ம அஹில்லஹு பில் யும்னி வல் ஈமான் வஸ்ஸஅத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ் ஹிலாலு ஹைரி வ ருஷுத் என்கிற துஆவை ஓதிருக்கிறார்கள். எங்கள் ரட்சகா, இந்த பிறை மூலமாக எங்களுக்கு அமைதியை தா, ஈமானிலே பலத்தை தா. இந்த பிறை இருக்கிறதே நல்வழி காட்டுகின்ற, நன்மையை வாரி வழங்குகின்ற பிறையாக இருக்கிறது. பிறையை என் ரப்பும் உன் ரப்பும் அந்த அல்லாஹுதான் என்கின்ற அந்த அருமையான துஆக்களை ஓதி அந்த பிறையை வரவேற்றிருக்கிறார்கள். துல்ஹஜ் முதலாம் பிறை. அல்லாஹ் நமக்கு இந்த துல்ஹஜ் முதலாம் பிறையை பெறுவதற்கு, இந்த மாதத்தை அடைவதற்கு நமக்கு பாக்கியம் அளித்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே
நேற்றைய தினமே குர்பானி கொடுக்க வசதி பெற்றவர்கள் அவர்கள் தாடி ஒதுக்கியிருக்கிறார்கள், ஷேவு செய்திருக்கிறார்கள். இந்த 10 நாட்கள் அவர்கள் முடி ஒதுக்காமல் இருப்பார்கள், நெகங்கள் வெட்டாமல் இருப்பார்கள், அந்த சுண்ணத்தை அவர்கள் கடைபிடித்திருப்பார்கள். இந்த முதலாம் நாளிலே ஈசார் பற்றி நமக்கு எடுத்துரைக்கப்பட்டது. ஈசார் என்றால் தயாளம், தியாகம் என்பது பொருளாகும். காரணம், இந்த மாதமே நமக்கு சுட்டி காட்டுவது என்ன, உணர்த்துவது என்ன? ஈதுல் ஃபித்ர், ரம்ஜான் திருநாளை ஈகை பெருநாள் என்று நாம் கொண்டாடுகிறோம். இதை தியாக திருநாள் என்று நாம் கொண்டுகின்றோம். தியாகம் என்பதே குர்பானி என்று சொல்வார்கள் அல்லவா? தியாகத்தை உணர்த்துகின்ற ஒரு அருமையான மாதத்திலே இப்போது நாம் நுழைந்திருக்கிறோம். அந்த மாதத்திற்கு உள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். சத்திய சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். பெரிய அளவுக்கு நாம் தியாகம் பண்ணுகிறோமோ இல்லையோ, அர்ப்பணம் பண்ணுகிறோமோ இல்லையோ, நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த தியாக மனப்பான்மை வேண்டும், அந்த தயாள மனப்பான்மை வேண்டும் என்பதை உணர்த்தும் ஹதீஸுகள் தான் இங்கே இடம்பெறுகின்றன. பல ஹதீஸுகளை பிற நிகழ்ச்சியில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சான்றாக ஒரு நிகழ்ச்சி இங்கே நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் துணிமணி வாங்குவதற்காக வேண்டி ஒரு ஜவுளி கடைக்கு செல்கிறார்கள். கடைக்காரரிடத்திலே கேட்கிறார்கள், உங்களிடத்துல 5 திரஹம்களுக்கு 2 ட்ரெஸ் இருக்கிறதா, 2 உடுப்புகள் இருக்கின்றனவா என்று கேட்கிறார்கள். அந்த பாயிர் சொல்கிறார், வியாபாரி சொல்கிறார், இருக்கின்றது. 5 திரஹம்ஸுக்கு 2 உடுப்புகள், முழு உடுப்புகள் இருக்கின்றன என்று சொல்லி அந்த 5 திரகங்களை கொடுத்து அதற்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் வாங்குகிறார்கள். அதுல ஒரு உடுப்பு 3 திரகம், மற்றொரு உடுப்பு இருக்கிறத 2 திரகம். 3 உடுப்பு 3 திரகம் பெருமானம் உள்ள அந்த உடுப்பை தம்மோடு கூட தம்முடைய பணியாளுக்கு தருகிறார், தம்முடைய குலாமுக்கு தருகிறார். 2 திரகம்ஸ் உடைய அந்த உடுப்பை தனக்கு அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். இந்த காட்சியை நாம் சாதாரணமாக காண முடியுமா? இவர்கள் ஒரு எஜமான், இவர்களுக்கு கீழே வேலை செய்கின்ற ஒரு பணியாளர் இப்படி அதிக விலை கொடுத்து வாங்கிய உடுப்பை தம்முடைய பணியாளுக்கும், அதை விட குறைந்த விலை கொடுத்து வாங்கிய உடுப்பை தமக்கும் வைத்துக் கொள்வார்களா? இதை நாம், இந்த காட்சியை நாம் கண்டிருக்கிறோமா? அந்த குலாம் கேட்கிறார், யா அமீரல் முஃமினீன். அப்போது அவர்கள் அமீருல் முஃமினீனாக இருக்கிறார்கள், மக்களின் தலைவராக, கலீஃபாவாக இருக்கிறார்கள். புதுஹாதா அந்த, தாங்கள் இந்த 3 திர்ஹம்ஸுக்கு உண்டான ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தாழ்வால் மெம்பரை, தாங்கள் மெம்பரில் ஏறி குத்துபா கொடுக்கிறீர்கள் மக்களுக்கு மத்தியில. அப்போது நல்ல ஒரு கம்பீரமான ட்ரெஸ்ஸோடு, அழகிய உடையோடு தாங்கள் காட்சியளிக்க வேண்டுமே என்று கூறும்போது இமாம் அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஆனா ஆர்வால் மெம்பரை, நான் மெம்பர்ல ஏறுகிறேன், ஆனால் வானா அலியும். அந்த நேரத்தில் நான் அலிதானே தவிர, அலி என்றால் தங்களுடைய பெயரை குறிப்பிடுகிறார்கள், என்றைக்குமே நான் அலி இப்னு அபி தாலிப் தான், அலி இப்னு அபி தாலிப் தான். ஆனால் நீ இருக்கிறாயே அம்மா அந்த ஃபஷாப், என்னை விட வயது குறைவான ஒரு இளைஞனாக இருக்கிறாய். வழக்க பகுஜத்து ஷபாப், இளமையினுடைய ஒரு அழகு தோற்றம் உம்மிடத்துல இருக்கிறது. வான அஸ்தஹீமிர் ரப்பி, நான் என்னுடைய ரப்பிடமிருந்து நான் வெட்கப்படுகிறேன். அத்த ஃபத்லர் அலைக்க, உன்னை விட நான் பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள, உன்னை விட வயது மூத்தவனாக ஆகிய நான் ஒரு இளைஞனை போன்று, ஒரு வாலிபனை போன்று என்னை சித்தரித்து கொள்ள, என்னை நான் அலங்கரித்துக் கொள்ள நான் வெட்கப்படுகிறேன். என்ன காரணம்? இன்னி சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன், அல்பிசூஹும் மிம்மா தல்பிசூன், உங்களிலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் அணிகின்ற உடைகளை அவர்களுக்கு உடுக்க கொடுங்கள். வஅத்திமுஹும் மிம்மா தஅக்குலூன், நீங்கள் உண்ணுகின்ற உணவை அவர்களுக்கு புசிக்க கொடுங்கள் என்றும். பழைய உடைகளை கொடுப்பது, அந்த பழைய சாப்பாட்டை கொடுத்து வேலையாட்களை அனுப்பி வைப்பது என்பது இல்லாமல் உங்களுடைய தயாளத்தை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் என்ன நல்ல உணவுகள் தயாரித்து சாப்பிடுவீர்களோ, உங்களுக்கு சமைக்கின்ற போது உங்களுடைய பணியாட்களுக்கும் அது போன்ற உணவை சமைத்து அந்த உணவை நீங்கள் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். அதே போன்று நீங்கள் உடுத்துகின்ற உடைகள் நல்ல உடைகளாக கொடுங்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்திருக்கிறார்களே, அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே இதற்கு மனசு வேண்டும். அருமை சகோதரர்களே, ஒரு தயாள மனப்பான்மை வேண்டும், ஒரு நல்ல ட்ரெஸ், ஒரு நல்ல உணவு நம்முடைய பணியாட்களுக்கு தருவது என்று. அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் அந்த ஹதீஸை அப்படியே கடைபிடிக்கிறார். அதற்கான காரணத்தையும் அழகாக இனிமையாக நமக்கு எடுத்துரைக்கிறார். இது போன்ற எத்தனையோ தயாள குணங்கள் நம்முடைய மார்க்கத்திலே காணப்படுகிறது. புனித துல்ஹஜ் பிறை மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு அறிவிப்பு என்னவென்று கேட்டால், நமக்கு கிடைக்கின்ற ஒரு உபதேசம் என்னவென்று கேட்டால்,
சத்திய சஹாபிகள், முன்னோர்கள், நல்லோர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தியாகங்கள், அர்ப்பணங்கள் அந்த அளவுக்கு நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் கூட நம்மால் இயன்ற அளவுக்கு நம்மை சுற்றியுள்ள அந்த ஏழைகள், வறுமையில வாடக்கூடியவர்கள், நம்மால் என்ன செய்ய முடியுமோ, பசியோடு இருக்கக்கூடியவர்கள், தாகத்தோடு இருக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையிலே கஷ்டப்படக்கூடியவர்கள், இவர்களுக்கு நம்மால் என்ன முடியுமோ பண்ணினோம் என்றால் இந்த மாதத்தை நாம் கௌரவப்படுத்தியதாக ஆகும். அதைத்தான் இன்றைய பாடம் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன பிரகாரம், கேட்ட பிரகாரம் அமல் செய்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.